இந்தியாவின் முதல் உறைந்த உயிரியல் பூங்கா எங்கே இருக்கிறது? ஆமாங்க, நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். உயிரியல் பூங்கா, உறைந்த உயிரியல் பூங்கா அப்படிங்கிற கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, கிர் காடுகள் தேசிய பூங்கா, பத்மஜா நாயுடு ஹிமாலயன் உயிரியல் பூங்கா டார்ஜிலிங், காசிரங்கா தேசிய பூங்கா. ஆன்சர் டார்ஜிலிங்கில் உள்ள பத்மஜா நாயுடு ஹிமாலயன் விலங்கியல் பூங்கா. இது ஒரு உறைந்த உயிரியல் பூங்கா, அதாவது அழிந்து போகும் நிலையில் உள்ள விலங்குகளின் மரபணு பொருட்களை, முக்கியமாக டிஎன்ஏ, ஸ்பெர்மு, எக்கு, கருக்கள் போன்றவற்றை பாதுகாக்கிறாங்களாம். இது ஒரு உறைந்த மரபணு வங்கி ஆகும், அதாவது ஜீன் பேங்காக செயல்படுகிறது. இதன் மூலம் ரெட் பாண்டா, அதாவது சிவப்பு பாண்டாக்கள், லெப்பர்டு, ஸ்னோ லெப்பர்டு, பனிச்சிறுத்தைகள் போன்ற இனங்கள் காடுகளிலிருந்து அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படுகின்றன. இதன் மூலமாக பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறது. இந்த மரபணு பொருட்கள் -196 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமித்து வைக்கப்படுகின்றனவாம். ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட செல்லுலார் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையத்துடன் இணைந்து செயல்படுகிறது இந்த உயிரியல் பூங்கா. அது மட்டுமில்லாமல் இந்தியாவின் மிக உயரமான விலங்கியல் பூங்காவாக இது இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 2150 மீட்டர் அல்லது 7050 அடி உயரத்தில் உள்ளது.